Hello friends and families, welcome to crafttamil channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா masking tape தான் பண்ண போறோம். இது மாதிரி ஒரு A4 sheet எடுத்துக்கோங்க. நீங்க white color எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். அதை எடுத்துட்டு இந்த மாதிரி glue apply பண்ணிடுங்க. இந்த கம் வந்து லைட்டா அப்ளை பண்ணுங்க. லைட்டானா ரொம்ப லைட்டா அப்ளை பண்ணிடாதீங்க. கொஞ்சம் அளவுக்கு ஸ்டிக் ஆற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம பவுடர் போட்டுறலாம். ஓகே, பவுடர் போட்டு பண்ணிட்டிங்கன்னா அது வந்து ஒட்டிட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பவுடர் அப்ளை பண்ணிவிடுங்க. அந்த க்ளூவோட இது தெரியாத அளவுக்கு நல்லா பண்ணிட்டிங்கன்னா இது வந்து ஒட்டணும், அதே சமயத்தில் ஒட்டுறதை பிரிக்கவும் செய்யணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அது டேப் இல்லையா, நம்மளுக்கு அந்த மாதிரி மாஸ்கிங் டேப் தானே வேணும் ட்ராயிங் பண்ணுறதுக்கு. நிறைய பேருக்கு வந்து மாஸ்கிங் டேப் இல்லாமல் இருக்கும். அதனால தான் இந்த ஐடியா யோசித்தேன். இப்படி பண்ணிட்டாக்கா நம்மளுக்கு தேவைப்படும் போது மாஸ்கிங் டேப் நம்மளே ரெடி பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். நிறைய பேர் ட்ரா பண்ணுறதுக்கு ஆசைப்படுறீங்க இல்லையா. இப்போது என்கிட்ட அதில் ஒட்டுறதுக்கு இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லை, இந்த ட்ரேஸ் பேப்பர் மாதிரி தின்னாக இருக்கும் இல்லையா, அந்த பேப்பர் இல்லை. அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பாலித்தீன் கவர் எடுத்து, அது ஜஸ்ட் வேஸ்ட் கவர் தான், அதை எடுத்து கட் பண்ணி இதில் ஒட்டி வச்சுருக்கேன். ஏன்னா இதுவும் வந்து பிரிச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா, பிரித்து ஒட்டுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அது மாதிரி நீங்களும் அது மாதிரி பாலித்தீன் கவரோ இல்லை உங்ககிட்ட பார்ச்மெண்ட் பேப்பர், அந்த ட்ரேஸ் பேப்பர் அது மாதிரிலாம் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கலரும் உங்கள் சாய்ஸ் தான், நீங்கள் எந்த ஒயிட் பேப்பரில் கூட பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எமர்ஜென்சிக்கு தேவைப்படுறதுக்கு நம்மளே பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த மாஸ்கிங் டேப் பண்ணுறோம். ஓகே, நம்மளே அர்ஜென்ட்டாக ட்ரா பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது நம்மகிட்ட மாஸ்கிங் டேப் இல்லைன்னா அது ஒரு ட்ராபேக்காக இருக்கக்கூடாது இல்லையா. அதனால தான் இப்போ இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு டேப் அளவுக்கு உங்களுக்கு சைஸ் வச்சு நீங்கள் வந்து கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு இதை கட் பண்ணி எடுத்துட்டோம்னா முடிஞ்சிருச்சு வேலை. ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் இது நிஜமாக ஒர்க் ஆகலையான்னு நம்ம எப்போவுமே எது பண்ணாலும் ஹோம்மேடாக பண்ணுற ஐட்டம்ஸ் வந்து டெமோ பண்ணி பார்த்துருவோம் இல்லையா. அதே மாதிரி இதையும் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணி ஒட்டி பார்க்கலாம். ஒட்டி பார்த்துட்டு ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது மாதிரி ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் போது இதை அப்படியே வச்சுக்கலாம், தேவைப்படும் போது நீங்கள் பிரித்து ஒட்டிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி, சிம்பிள் ஸ்டெப்பு. நீங்கள் வந்து மாஸ்கிங் டேப் இல்லையேன்னு ஃபீல் பண்ணவே தேவையில்லை, நீங்களே ரெடி பண்ணிவிட்டு ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ஒட்டி ட்ரா பண்ணுவோம். ஓகே, ரொம்ப சிம்பிளாக ஒரு ட்ராயிங் பண்ணி பார்க்கலாம். A4 ஷீட் எடுத்துகிட்டு அதே மாதிரி இதே மாதிரி பிரிச்சுட்டு ஒட்டிக்கலாம். இப்போது ஒட்டுது ஒட்டாமையும் இருக்குது, அந்த மாதிரி தானே நம்மளுக்கு ஒட்டணும் ஒட்டக்கூடாது அந்த ரெண்டு ஸ்டேஜ்லேயும் இருக்கணும் இல்லையா. அதனால தான் நம்ம பவுடர் போட்டிருக்கோம். இப்போ பிரித்து எடுக்கும்போது நான் உண்மையிலே மாஸ்கிங் டேப்பு வந்து கடையில் வாங்கின டேப்பு பிரிக்கிற மாதிரி ஃபீல் தான் இருக்குது. ஸோ நம்ம வரைஞ்சிட்டு திருப்பி பிரித்து பார்ப்போம் கரெக்டாக அதே மாதிரி வருதா அப்படின்னு சொல்லிட்டு. வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு 100% சக்ஸஸ் தான் இல்லையா. ஓகே, நம்ம ஆயில் பேஸ்டல் எடுத்து ட்ரா பண்ணுவோம். நிறைய பேர் ஆயில் பேஸ்டல்ஸ் வரைய ஆரம்பித்த பிறகு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஆயில் பேஸ்டல்ஸ் வந்து அவ்வளோ பிடிக்குது உங்களுக்கு. ஓகே, அதனால் இப்போ நம்ம நிறைய ஆயில் பேஸ்டல்ஸ் ட்ராயிங் பண்ணுவோம். எனக்கு ஆயில் பேஸ்டல்ஸ் ரொம்ப பிடிக்கும். நம்ம நிறைய ட்ராயிங் வந்து இனிமேல் ஆயில் பேஸ்டல்ஸில் பண்ணுவோம். கிட்ஸுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய பேருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், ஸோ தட் அவங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சிம்பிள் ட்ராயிங் தான் பண்ணுறேன் ஆயில் பேஸ்டல்ஸில், பிகினர்ஸ் ஈஸியாக பண்ணுற மாதிரி. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். இது சும்மா க்ளவுட்ஸ் போடுறேன், கீழே வந்து வாட்டர் போட்டிருக்கேன், மேலே வந்து க்ரே கலர் ஈவினிங் டைம் மாதிரி க்ரே கலரில் இப்போ ஆயில் பேஸ்டல்ஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளாக நான் ஆயில் பேஸ்டல்ஸ் எடுத்து வரைய ஆரம்பித்தோடனே ஆக்சுவலி நான் வந்து டெமோ பண்ணிகிட்ருக்கேன், சும்மா தான் பெயிண்டிங் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்றதே மறந்துட்டேன். ஆஸ் யூஷுவல் வந்து வரைய ஆரம்பிச்சிட்ட மாதிரி நான் வந்து டீப்பாக வந்து வரைகிறதுக்கு ஐடியா பண்ணிவிட்டு வரைஞ்சிட்ருக்கேன். எனக்கு வந்து மறந்தே போச்சு, நான் வந்து சும்மா தான் பெயிண்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வரைய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்களும் ரொம்ப உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் ஒட்டிக்கும். அது வந்து அதுக்கப்புறம் நிறுத்தவே முடியாது, ஏதாவது ஒன்று வரைஞ்சிக்கிட்டே இருக்க தோணும் இல்லையா. வரைகிறவங்களுக்கு இது பெயிண்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து இது நல்லாவே தெரியும். பரவாயில்ல, இது ஓரளவுக்கு நல்லா தான் வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது பெயிண்டிங் நல்லா இருக்கா இல்லை மாஸ்கிங் டேப் நல்லா இருக்கான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சும்மா பேர்ட்ஸ் போட்டு விடுறேன். இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு வந்து அந்த 10B பென்சில் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அடிக்கடி இந்த 10B பென்சில் பற்றி ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ஆயில் பேஸ்டல்ஸில் வந்து நார்மல் பென்சிலோ பென்னோ எழுத மாட்டேங்குது அப்படின்னு. அதனால தான் இதை திருப்பி சொல்லிகிட்ருக்கேன். 10B பென்சில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஆயில் பேஸ்டல்ஸில், ஏதாவது குட்டியாக வரையணும்னு நினைக்கும் போது. இதுக்கப்புறம் இங்கே கீழே வாட்டர் ரொம்ப ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் டார்க் கலர் போட்டு விடுறேன். அந்த இடமும் ரொம்ப ப்ளைனாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் சும்மா கொஞ்சம் ட்ரா பண்ணி விடுறேன் பிளாக் ஆயில் பேஸ்டல் எடுத்து வச்சு. ஓகே, நான் சொன்னல நான் டெமோ பண்ணுறேன்றதே மறந்துட்டேன். நான் பாட்டுக்கு வந்து ஸ்டார்டட் பெயிண்டிங்.
நீங்களும் இப்போ வந்து கிரே கலர் எடுத்து அதை அடிச்சிட்ருக்கேன். ஐ திங்க் இதோட போதும்னு நினைக்கிறேன். இதோட முடிச்சிக்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாஸ்கிங் டேப் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ பாருங்கள், நான் பிரித்து எடுக்கும்போது நார்மலாக எடுக்கிற மாதிரி தான் பிரிச்சுக்கிட்டு வருது. ஸோ நீங்களும் இந்த ஐடியா செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகுதான்னு எனக்கு சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோஸ் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.